நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக ஒரு உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி யோவானோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினாரோ, அதே போல உயிர்த்தெழுந்த பின்பு தேவகுமாரன் நேரடியாக யோவானுடைய தரிசனத்தில் அவர் பேசுகிறார். 7 சபைகளை ஆரம்பித்து வரும்போது 7வது சபை லவோதிக்கேயா சபை ஆரம்பிக்கும் போதே பார்த்தால் தேவன் விரும்பலங்கிறது அதை தெரிகிறது. ஆனால் தேவன் எப்போதும் தாம் நேசிக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துவார். அவர் 2ஆம் விசை கரம் நீட்டுகிறார் கர்த்தர். ஆகவே அவர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாசற்படிந்து கதவை தட்டுகிறேன் என்று தட்டிக்கொண்டே இருக்கிறார். இதை சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டேன், அதுபோல நீயும் ஜெயம் கொள். ஆண்டவர் எதிலே ஜெயித்தார் என்று போன வாரம் 2 பகுதி பார்த்தோம். போன வாரம் என்றால் அதுக்கு முந்தின வாரம், போன வாரம் இல்லை, ஒன்று சோதனையை அவர் ஜெயித்தார் மாம்சத்தில் இருந்த நாட்களில். 2வது சுயத்தையும் அவர் ஜெயித்தார். என் சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று சொல்லி அவருக்கும் சுய சித்தம் மனிதனாக இருந்ததுனால நம்ம போல தாகம் வந்தது, பசி வந்தது, இளைப்பாற வேண்டிய நிர்பந்தத்துக்குள் அவர் இருந்தார். படகுல படுத்து தூங்கினார். ஆக அவருக்குள்ள ஒரு சித்தம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதனால அவர் எப்போதும் பிதாவின் சித்தம் செய்து கொண்டே தான் வந்தார். சிலுவை பாதைக்கு வரும்போதுதான் அவர் சொல்றார், என் சித்தத்தின்படி நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதில் என் சித்தத்தின்படி அல்ல. அதையும் அவர் அங்கே ஜெயித்தார். சிலுவையில் அவர் என்ன ஜெயித்தார் என்பதை கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்பவர். துரைத்தனங்களை உறிந்து கொண்டு அவர் சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். எதுல யாருக்கு? 2 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையிலே பாவ பரிகாரத்திற்காக தன் ஜீவனை கொடுத்த போது பாவத்துக்கு காரணமாய் விளங்கின சத்துருவை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்தார்? சிலுவையில அதைத்தான் ஆணி அடித்துன்னு அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த குலைத்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து பிசாசை அவர் சிலுவையிலே ஜெயித்தார். மரணத்துக்கு காரணமாய் இருக்கிற சாத்தானை
அவர் உலகத்தில் இருக்கும்போது சரீர பிரகாரமாக அவர் ஜெயம் எடுத்தால், அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய ரீதியில் மனித வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருவை அவர் அதிலே ஜெயித்தார். அவர் அதிலே அதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்த காரியம். உடைய மரணம் எல்லா மரணத்தை போலவும் அல்ல. ஆபிரகாம் மரித்தார், நோவா மரித்தார், தானியேல் மரித்தார், பரிசுத்தவான்களால் மரித்த மரணத்தை போல் இயேசுவின் மரணம் கிடையாது. காரணம், அவர் தேவகுமாரன். அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மனுக்குலத்தின் பாவத்தை தொலைத்து கட்ட, அந்த பாவத்தை தூண்டி விடுகிற மூல காரணமாயிருக்க பிசாசை, சாத்தானை ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே அவனை தோற்கடிப்பதற்கு தான் அவர் சிலுவையில் மரித்தப்போ அவர்கிட்ட ஒரு கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே நேர வரும்போது என்னை நினைத்தா உடனே சொல்ல, இன்றைக்கு நீ பரதீசிலே என்னோடு. இது அதுக்கு முன்னால யாருக்காவது அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு யாருக்குமே அப்படி சொல்ல. என் மோசையை கூட ஒரு மறித்த அடக்கம் பண்ணப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் மோசடி மறுத்து ஒன்றும் பல்லம் வருவேன்னு சொல்லல. ஏனோ கேலியாமை ஆண்டவர் பல்வத்துக்கு அது வேறு விஷயம். ஆனா புது உடன்படிக்கைக்குள் அவர் வந்து தேவ சித்தை சிலுவையில நிறைவேற்றி முடிக்கும் போதே சொல்லிட்டார், நீ என்ன விசுவாசித்துட்டல்ல, நீ என்ன நம்பி விட்டாய் அல்லவா, நான் தேவகுமாரன் என்று நீ நம்பி விட்டாய். ஆக இன்னைக்கு நீ ஏன் கூட பரதீசில் இருப்ப. அதுதான் அவர் மரணத்தை ஜெயித்து அவர் இதாவது அவரு சிலுவையில கொன்றதே அவர் மரணத்தின் மூலம். இரண்டாவது, அவர் மரணத்தை ஜெயித்தது எப்போ? உயிர்த்தெழுதலினாலே அவர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 55. அடுத்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தினாலே மரணத்தின் கூரை அவர் எனது முறிச்சிட்டார். மரணத்தின் கூரை அவர் முறித்தார். ஆனால் கடைசியில தான் நியாய தீர்ப்பு வரும்போதா மரணத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்து வரும். பாதாளத்துல தள்ளுவாருன்னு அர்த்தம். வெளிப்படுத்தினர் 20:14. அப்பொழுது பக்கம் 353. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. அப்ப அங்க சிலுவையில் அவர் உயிர்த்தெழுந்தனால எதை நிறைவேற்றினார்? நம் மரணத்தின் கூர்ன தெரியுமில்ல,
முனை அந்த அவ முறிச்சதுனால்தான் எபிரே நிருபக்காரன் சொல்லும் போது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். எபிரேயர் 1:15 பக்கம் 299. பாத்தீங்கய்யா, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 14 வாசிங்களா. 14 பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவளை போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவளானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் மரித்த போதே பிசாசை அழித்து விட்டார்கள். மரணத்துக்கு காரணமாகிய பிசாசை எப்போது பாவ நிவாரண பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தாரோ அப்பொழுதே தமது மரணத்தினாலே மனதுக்கு பிதாவை அவர் அழைத்தார். உயர்த்தெழும் போது அந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு வந்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக அவர் காணப்படுகிறது. மரணத்தின் கூறவர் அது என்ன? 2 வித்தியாசம். அவர் மரணத்தையே ஜெயித்துட்டாங்க, எல்லாம் மரணத்தையே அழித்துட்டான்னா உலகத்துல மனிதனுக்கும் மரணமே இல்லாமல் போயிடும். புரியுதா? பிசாசு அழிச்சிட்டாரு. மரணத்துக்கு காரணமாக்கிய பிசாச மரணத்தினால அழிச்சிட்டாரு. மரணத்தை அழிச்சிட்டான்னு வைங்க, மனிதனுக்கு வாழ்க்கையில மரணங்கிறதே இல்லாம. ஆனால் மரணத்தின் கூறு அவர் அழித்தார். மரணத்தின் கூறுனா அவருடைய தாக்கம் பயத்தை உண்டாகுதுல்ல மனுஷனுக்கு, அதை முறைத்து நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை மனிதனுக்கு உண்டாக்கி விட்டார். இது எங்க இருக்கு? 1 யோவான். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் செய்த காரியம் இதான். 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரமா, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த. 2:25 நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். மிகப்பெரிய வாக்கு தத்தம் இதுதான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்காரா இல்லையாங்கிறதுதான் 2வது. எப்படி ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எனக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று பொதுவாக எல்லாருக்கும் கர்த்தர் எப்படி அழைப்பு கொடுக்கிறாரோ அதே போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆனால்தான் நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி நாம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மரணத்தின் கூரை அவர் முறித்து போட்டாலும் அவர் அந்த மரணத்தை கடைசிலதான் அத என்கிற அக்கினி கடலிலே
எபிரேய நிருபக்காரர் இதை குறித்து ஒரு இடத்துல சொல்லும்போது அது எனக்கு ஞாபகம் இருந்தா எடுத்து சொல்றேன். அவர் என்ன செய்தார்? அவர் எபிரேய நான் உங்களுடைய 1:13 மேலும் நான் உங்களுடைய 298வது பக்கம் உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்து உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? நீர் என் வலது பக்கத்துல உட்காரும், சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். அதான் பிதாத சிலுவையில கொண்டுட்டார. பிறகு எதை அவர் இன்னும் பாதபடியாக்கி போடணும்னா அதை குறித்து எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது அவர் மரணத்தை ஜெயிக்கும் வரைக்கும், மரணத்தை தமதுக்கு பாதபடிக்கு கீழாக போடும் வரைக்கும் என்பதை அவர் அங்கே என்ன செய்தார்? அது நான் முடிந்தால் அதை எடுத்துத்தார். அதில் அவர் சொல்லியிருப்பார், அவர் மரணத்தை கீழ்ப்படுத்தினார். அவர் மரணத்தை கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் இருக்கு. 1 Corinthians 15, 24, 25, 26 வாசிங்க. பக்கம் 242. அதன் பின்பு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து பிதாவுமாயிருக்கிற ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாகி போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தின் கூரை அவர் முறித்து விட்டார். அதான் தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தின் மேல் ஒரு நம்பிக்கை. அந்த மரணத்தின் கூரை அவர் முறித்தார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? அந்த மரணத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 7 வருஷ உபத்திர காலம் நாம் இருக்க மாட்டோம். சபை அவர் எடுத்துக்கொள்வார், நம்முடைய உள்ளே எடுத்துக்கொள்வார். கடைசி அதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற போராட்டம். இதை தேவன் மாம்சத்தில் நிறைவேற்றி ஆவியெல்லாம் அதை அவர் நிறைவேற்றினார். ஆவில் அவர் எப்படி நிறைவேற்றினார்? அதற்கு 1 பேதுரு அதுல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே
அவர் போய் காலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர் குறித்த ஒரு முறை ஒரு விசுவாசி அது என்கிட்ட எடுத்து சொன்னார். ஐயா, நோவா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார், மழை வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொன்னார். ஆனால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்போ அந்த உலகம் முழுவதையும் அவர் அழிக்கிறார். அதான் கவனிக்கணும். இதுக்கு இந்த ஆவிகளுக்கு போய் ஆண்டவர் ஏன் சொன்னார்? மற்றெல்லாம் உலகத்துல அதுக்கப்புறம் அழியலையா, மரணம் அடையலையா? இந்த குறிப்பிட்ட நோவா காலத்தை வாழ்ந்த ஜனங்கள் இவர்களை முழுவதையும் தேவனே கோபாக்கினால அழித்தார். அழிக்கப்பட்டு ஆவிகளுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. நோவா பேழையில படைச்சிட்டார். இந்த நோவா பேழையில பிழைத்து தப்பித்து வந்து இப்ப நாம இருக்கோம். தேவன் நீதி உள்ளவர், ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆகவே அவர் மரணத்தை ருசி பார்த்து ஆவில உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் ஏற்று பல்லோகத்துல பிதாவின் சன்னிதானத்தில் போய் தான் செய்ததை நிறைவேற்றின பின்பு யார்கிட்ட சொல்றார்? மார்த்தாள்கிட்ட. அதுல நான் மரியாள்கிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? நீ என்ன தொடாத, நான் எங்க ஏறி போகல, பிதாவினிடத்து ஏறி போகல. நான் பிதாவினத்துல போய் நான் செய்ததை நான் பரலோகத்துல பறைசாற்றவில்லை. அது எங்க சொல்றாரு? யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி பக்கம் 158, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. பிதா உயிர்த்தெழுந்து அவர் அங்கதான் இருக்கிறார். நான் பிதாவிடத்துல ஏறி போகல. நான் அங்க போய் பரலோகத்துல என்னுடைய பணியை நான் நிறைவேற்றினத பரசாற்றணும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் தோமா பார்த்து, நீ உனக்கு தொட்டு பாருங்க. ஆவே அந்த பணி முடிந்த உடனே நேரடியா எங்க போனார் என்றால் இந்த காவலில் இருந்த அப்படித்தானே இருக்க. 1 பேதுருல 3 அதிகாரத்துக்கு காவலில் உள்ள ஆவிகளுக்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரித்தோன்னா பரலோகத்துக்கு போய்விட்டார்கள், மரித்தோன்னா பாதாளத்துக்கு போய்விட்டார்கள், அங்கே நான் இவரை கண்டேன். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்காமல், தேவன் நியாயம் தீர்க்காமல் அவர் பாதாளத்துக்கோ அது பரலோகத்துக்கோ கொண்டு போக மாட்டார். சரீரத்தில் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
நியாய தீர்ப்பை குறித்து கேட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 3 நியாய தீர்ப்புகள் வருது. விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஊழியர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிற்கு நியாயசனங்கள் வைக்கப்பட்டு பரிசுத்தமாங்கள் நியாயம் தீர்க்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த கால போய் சொல்றாரு, என்ன டிக்ளேர் பண்றார்? நாவாய் என்னை குறித்துதான் பிரசங்கித்தான், நான் தான் கிறிஸ்து என்பதை பட்சபாதம் இல்லாத தெய்வம் அறிக்கிறது. எந்த ஆவி இப்ப சுவிசேஷம் சொல்றாங்கல்ல, எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. அறிக்கை சுவிசேஷம் சொல்லிட்டே தான் நிறையா இருக்கும். டிவி மூலம், ரேடியோ மூலம், தனித்தாழ் ஊழியம் மூலம், தனிப்பட்ட சாட்சி மூலம், பெரிய பெரிய கன்வென்ஷன்கள் மூலம், படை முயற்சி முகாம்கள் மூலம், மிஷனரி ஊழியங்கள் மூலம், ஏதாவது ஒரு விதத்தை நான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. அந்த ஏற்றுக்கொள்கிற மனது உதாரணத்துக்கு எடுங்க. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்றார் பேதுரு. எத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள்? 3000 பேர். அப்ப அங்க கூட்டம் 3000த்துக்கு அதிகமாக இருந்தோம். அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அவர் சொன்னதுல 3000 பேர் தான் உள்ள வந்தார். அடுத்த 5ஆம் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தா ஒரு 5000 பேருன்றான். சில அவரோடு சேர துணியவில்லை என்றும். அப்போ யார் யார் கிறிஸ்துவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யார் அதுக்கு இணங்கினால் அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துக்குள்ள வர்றாங்க. இதே போல இயேசுதான் ரட்சகர் என்ற அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்ட போது அதில் ஏதாவது ஒரு ஆவி இணங்குறதாய் இருந்தால் அந்த ஆவி கிறிஸ்துக்குள் வரும். இல்லை அதே முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, எதிர்த்து நிற்கிற சுவிசேஷத்துக்கு இப்ப எதிர்த்து நிற்கிற மாதிரி இருந்தால் அது அப்படியே கிறிஸ்து இல்லாத ஆவியா நியாயத்திற்குள் வரும். காரணம் தேவன் பட்சபாதம் உள்ளவர். இது ஆவிகளின் மண்டலத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்த காரியம் செய்துவிட்டு அவர் திரும்ப என்ன செய்தார்? 40 நாள் திரும்ப ஊருக்கு வந்துட்டார். உலகத்துக்கு ஏக்கு ஒரு 11 பேர் இருக்கா. நான் உயிர் தந்ததையே நம்பாத ஆள் கூட உட்கார்ந்து அற்புதம் செய்து அது செஞ்சது உபதேசம் கேட்டது என் மரணம் உயிர் தந்ததெல்லாம் சொல்லியும் சுழியும் விசுவாசிக்காத ஆள். இந்த 11 பேரை தான் நான் நம்பி இருக்கேன். யோசித்து பாருங்க, முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ஏன் 1,00,000 பேரை எடுக்கல? அது தேவ ஞானம், தேவனுடைய வல்லமை. அவர் 11 பேரை மட்டும் திரும்ப பார்த்து அவங்கள பலப்படுத்தி அது 40ஆவது நாள் என்ன செய்தார்? ஒலிவமலையிலிருந்து பரமேறி போய், மார்க்ல என்ன எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நினைக்கிறேன், 19 இவ்விதமாய் கர்த்தர்
உன்னை பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஜெயம் கொண்டவராக இப்ப வெளிப்படுத்தின விசேஷமாக 3ஆம் அதிகாரத்துக்கு அவர் என்ன சொல்றார்? நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அது யாரு? அவர் ஒருத்தர் அப்போஸ்தலர்கள் 7 அவரை கல்ல நெஞ்சு கொள்வாங்க. சேவகன் 7:56-55 வாசிங்களேன். பக்கம் 170. அவன் பரிசு நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையோ தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது நிற்கிறதையும் காண்கிறேன். ஏன் அவர் வலது பாசல போய் உட்கார்ந்தார்? ஏன் கொண்டு எவரேற்கிறது நிறுவத்தில் அவர் ஏன் உட்கார்ந்தார் என்றால் 7ஆம் அதிகாரம் 24-25 இவரோ எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் நமது மூலமாய் தேவனத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறால் முற்றுமுடிய ரட்சிக்க 4:14 வசனம் வானங்கள் வழியாய் பல்லோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய ஏதேனும் மகா பிரதான நமக்கு இருக்கிறபடியினால் பண்ணின அறிக்கை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். 15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்றதனசாங்கிருவை அடையணும். தைரியமாய் கிருபாசனையில் அவர் மரணத்தை ஜெயித்து மரணத்துக்கு காரணமாகிய பிசாசையும் அழித்து அவர் பல்லோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருப்பதற்கு காரணமே நமக்காகத்தான். அதனால கிருபாசனத்தண்டையே நாம் தைரியமாக நம்முடைய பலவீனங்களை குறித்தோ நம்முடைய குறைகளையோ நினைத்தோ ஒருவேளை நம்ம மனசாட்சி நம்ம குற்றப்படுத்துவது என்று நினைத்தோ தேவ சமூகத்தை தேடாமல் இல்லாதபடிக்கு இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் தாங்கிருவை அடையும்படிக்கு கிருபாசனம் தண்டைய இயேசு செய்கிறார். என் ரட்சகர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய ஜப வாழ்க்கையை நான் என்னுடைய ஆராதனையை நான் கர்த்தரை தேடுவதை ஒரு பொழுதும் நிறுத்த மாட்டேன். ஏன்னா என் பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. என் பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிற தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன்.
அதனால்தான் அவர் ஜெயம் கொண்டவராக, ஜெயிக்கிறவராகவும் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவராகவும். இதை குறித்து 1 கொரிந்தியர் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை கொண்டு 2:14 பாருங்க, பக்கம் 246. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரும் ஜெயித்தார், நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆனால்தான் தோல்வி என்பது நமக்கு இல்லை. ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை எப்பொழுதும் ஜெயிக்க வைப்பார். அவர் ஜெயம் கொண்டாரே, அதுபோல அவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எடுக்கார். நீங்க 7 சபையும் முடிவுல பார்த்தா இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். வெளிப்படுத்தின 2:7 நடுப்பாகம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. 2 அதுல 11ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மனதினால் சேதப்படுத்துவதில்லை. 2 அது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை. 2 அதுல பின்னால 26, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தான் என் கிரியைகளை. 3 5, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு. அடுத்தது 12, ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்று. இப்போ இந்த சபைக்கு அவர் சொல்றார், நீ ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்கிறேன். ஜெயித்தவராகவும் அவர் இருக்கிறார், நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவராக. அப்ப எதுல நம்மளை ஜெயிக்க அவர் எதிர்பார்க்கிறார்? ஜெயம் என்று சொன்னாலே ஒரு யுத்தம்னு வச்சுக்கோங்க சார், என்ன இல்ல ஒரு பரீட்சை அப்படி எடுத்துக்கிடுவோமா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான். ஒரு பரீட்சை, பிள்ளைகள் பரீட்சை எழுது, பிள்ளைகளை பாஸ் பண்ணிடுவியா, ஜெயித்துருவியா? எத்தனை மார்க் வர்றது? 2வது முதல்ல பாஸ் மார்க்காவது எடுப்பியா? பெற்றோருக்காக எதுக்கு பரீட்சையில அவர்கள் எழுதுகிறார்கள்? பரீட்சை எழுதுவதற்கு காரணமே அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான். அதுல என் நண்பர் ஒருவர் சொல்வார், டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் தான் 100 பேர் பாஸ் பண்ணா நான் 100வது ஆள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? குவாலிஃபைடு எக்ஸாம், இட் இஸ் நாட் காம்படிட்டிவ். குவாலிஃபைடு எக்ஸாம்ல 40 மார்க் எடுத்தா போதும். 40 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் 100வது வந்தாலும் எனக்கு ப்ரொமோஷன் உண்டு. ப்ரொமோஷன் கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளவுதான். மற்றபடி ப்ரொமோஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கவனுக்கு தமிழ்நாடுனா 100வது எனக்கு காஷ்மீர் போடுவோம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்வார். அதே போல பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாலே
அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். அப்ப ஆண்டவர் எதுல நம்மை ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு வராதது ஒன்றையை எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் நமக்கு தர மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷகுமாரனாக ஒரு பூமியில் வாழ்ந்த நாட்களே அவர் என்னென்ன சந்தித்தாரோ அதை தான் நமக்கு கொடுத்துட்டு போவார். அதுக்கு மிஞ்சில் நமக்கு பாரம் சுமத்தம் மாட்டார். முதல்ல அவருக்கு ஞானத்தான் எடுத்தோடனே என்ன வந்தது? சோதனைக்காரன் வந்து நின்றார். அவர் சோதிக்கப்பட்டார். அந்த 4 காரியத்துல நாம் ஜெயிக்க தேவன் விரும்புவார். இது அனுதின வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும் சார். ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கு நடக்கும். இதில் தப்பு யாருமே தப்ப முடியாது. ஒன்று சுயம், 2வது மாம்சம், 3வது உலகம், 4வது பிசாசு. இந்த 4 ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா சரி, கோழியக்காரா இருந்தாலும் சரி, நானும் இவனுக்குள்ள வந்துகிட்டே தான். மாம்சத்தை இவன் ஜெயிக்கணும், உலகத்தை இவன் ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், எல்லாத்துக்கு மேல பிசாசையும் ஜெயிக்கணும். ஆள்குறைய முழு வழி வேதாகமத்துக்குள் இருக்கு. இதனாலதான் வேத வசனம் வாசிங்க, 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 தியானிங்க, கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. வெறும் உற்சாகம் ஊட்டக்கூடிய காரியங்களையோ பிரசங்கத்தை மட்டும் கேட்காதீங்க. இங்க அற்புதம், அங்க அதிசயம், அங்க தீர்க்க தரிசனம், இங்க வெளிப்பாடு, அங்க சொப்பனம், இதன அலையாதீங்க. வசனத்தை வாசித்து, எல்லாத்தையும் தானே இருக்கு, எல்லா கையிலையும் பைபிள் இருக்கு. நீங்க நானும் இதை எவ்வளவு தூரம் வாசித்து தேவ புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில் ஆவிக்குரியவளாக ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்படக்கூடிய யுத்தங்கள், போராட்டங்களை ஜெயிக்க என்னென்ன வழி கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமானா அனுதினமும் ஜெயித்துக்கிட்டே இருக்கும். காலேஜ்ல இருந்து மாலை நாம் பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்து வைத்திருக்கிறார். காரணம் சத்தியம் ஜெயிக்கிறது, வசனம் ஜெயிக்கும். இதை கொண்டுதான் ஜெயிக்காங்க. நேராகுது அடுத்த வாரம் நம்மை எதிர்கொள்ளுகிற காரியங்களை ஜெயிப்பது. மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறது, உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது, சுயத்தை எப்படி ஜெயிக்கிறது, எல்லாத்துக்கும் மேல பிசாசை எப்படி ஜெயிக்கிறது. நம் 4 தான் வரும், வேற வர 4 தான் கொண்டு வருவான். 4 ஆண்டவர் ஜெயித்தார்ல. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அது நீங்க நல்லா வசனம் வாட்சி பார்த்தா தெரியும். சோதனை முடிஞ்ச பிறகு கொஞ்ச காலம் பிசாசு அவரை விட்டு விலகிப்படும். கொஞ்ச காலம் திரும்ப வந்தான். எப்போ வந்தான்? சிலுவைக்கு போறதுக்கு முன்னால வந்தான். எதுக்கு? அவ புடிச்சு கொண்டு வரணும். அதான் தோற்றுட்ட. நாம் ஜெயிக்கப்பட்டவர்கள். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். தோற்கடிக்கப்பட்டவனை தோற்கடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய அபிஷேகம் பண்ணி
ஜெயத்தை தவிர வேற அதுக்கு